This is the future. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு POV டிஸ்ப்ளே தான் பண்ண போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மோட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அந்த ஸ்கேல் சுத்தும் போது அந்த பேரு இல்ல வேற ஏதாவது டைட்டில் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த டிஸ்ப்ளே சுத்தும் போது காட்டும். அதுதான் நம்ம POV டிஸ்ப்ளேன்னு சொல்றோம். இது வந்து நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு எடுத்து போய் காட்டலாம். இது எப்படி பண்றது ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வந்து அப்பதான் போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய வீடியோல போவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சின்ன பீஸ் 0 PCB போர்டு தான் தேவைப்படுது. இந்த பீஸ் இந்த சைஸ் போதும். அடுத்த வந்து நம்மளுக்கு ஒரு 8 LED தேவை. நான் வந்து ரெட் கலர் LED எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம PCBயில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். அது பாருங்கள். இந்த அளவு கேப் விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே கரெக்டாக வரும். இந்த 8த்தையும் வச்சு நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். எட்டு எல்இடியும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். இதுமாரி 0 PCBனால நம்ம வந்து ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். அந்த 8 எல்இடியோட பாசிட்டிவ் லெகு மட்டும் நான் வந்து இந்தமாரி வளைச்சி வச்சுருக்கேன். அது பாருங்கள், பாசிட்டிவ் நம்ம இந்தமாரி வளைச்சி வச்சிட்டோம். அது வந்து ஒரு கரெக்டாக 1 சென்டிமீட்ரு அளவில் வச்சிக்கின்னு மீதியை கட் பண்ணிடலாம். அது பாருங்கள், கரெக்டாக 1 சென்டிமீட்டர் அளவில் அந்த பாசிட்டிவ் லெக்கை மட்டும் வச்சிக்கின்னு மீதி நீட்டாக இருக்கிற லெக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே இருக்கிற லெக்கு வந்து என்ன லெக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லெக்கு. அதை வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், நான் வளைச்சி ஒரு மாரி ஒன்று மேலே ஒன்று வளைச்சி வைங்க. நெகட்டிவை பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து அதை சால்ட்ரிங் பண்ணிடலாம். அதுமாரி 8 LED நெகட்டிவ் எல்இடியும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். அது பாருங்கள், பாசிட்டிவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நெகட்டிவ் வந்து எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவாகவே எடுத்துட்டோம். இப்போ நம்ம போர்டு எல்இடியோட மீதி லெக்கை கட் பண்ணி எடுத்துட்டோம். நெகட்டிவ் லெக்கு பெருசாக இருந்தது கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்த நம்மளுக்கு ஒரு 150 ohm ரெசிஸ்டர் எடுத்துருக்கேன். அது வந்து லெக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறேன் நான். அது பாருங்கள், லெக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து நேராக நெகட்டிவில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். நேராக நம்ம நெகட்டிவில் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அது பாருங்கள், PCB கொஞ்சம் பெருசாக இருந்தது. அது வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து நம்மளுக்கு இந்தமாரி ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் தேவைப்படுது. அதில் நம்ம வந்து அந்த சால்ட்ரிங் பண்ண வச்சேன். அது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு அது நம்ம PCB போர்டை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ரெசிஸ்டர் வெளில மாரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நீட் அதிகமாகிடுச்சு. அந்தமாரி 5 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து அதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்ச எல்இடியை ஃபஸ்ட்டு நம்ம அதில் க்ளூ கன்று போட்டு ஹாட் க்ளூ போட்டு நான் வந்து அதில் ஒட்டி வச்சிடறேன். அந்த ஸ்கேலில் கொஞ்சம் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணுங்கள். அது வந்து பிச்சுன்னு வரக்கூடாது சுற்றும் போது. அந்தளவுக்கு கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த 8 எல்இடியும் அதில் சால்ட்ரிங் பண்ண வச்சு ஒட்டிடலாம். PCBயோட ஒட்டிடலாம். அடுத்த நம்மளுக்கு இந்தமாரி ஒரு ஆர்டினோ நேனோ போர்டு தான் தேவை. அதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேலில் அது பாருங்கள் அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து க்ளூ போட்டு விட்டிடலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூ போட்டு விட்டுங்க. நம்ம எதுவும் சுத்தம் போதே பிச்சுன்னு வரக்கூடாது. அதனால் நான் வந்து ஸ்ட்ராங்கான ஹார்ட் க்ளூ போட்டு ஓட்டுறேன். ஆர்டினோ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஆர்டினோ போர்டில் கிரவுண்டு D2 D3 D4 D5 D6 D7 D8 D9 வரைக்கும் தான் நம்மளுக்கு லெக்கு தேவைப்படுது. அந்த லெக்கில் நான் வந்து ஜம்பர் வயரை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்க, கிரவுண்டு வந்து கடைசியாக கொடுத்துருவோம். நான் D2 D3 D4 அப்படி எல்லாருங்க D9 வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. எல்லாத்தையும் அதில் நம்ம வச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு வயரை அந்த எல்இடிக்கு
சால்ட்ரிங் பண்ணோம். அதை வந்து நான் ஒன்றா பிச்சு எடுத்துடுறேன். அந்த வயரை எல்லா வயரையும் பிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு D2லேருந்து வர வயரு நம்மளுக்கு நேராக ஃபஸ்ட்டு எல்இடிக்கு தான் தேவைப்படுது. கீழே, அதாவது கடைசி கீழே இருக்கிற எல்இடிக்கு, ரெசிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற எல்இடிக்கு தேவை. அந்த அளவுக்கு நம்ம D2ஓட வயரை கட் பண்ணி வச்சிடலாம். அந்தமாரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். D2லேருந்து எடுத்து நம்ம ரெசிஸ்டர் பக்கத்தில் இருக்கிற எல்இடியை கொடுத்துட்றேன். அதாவது ஃபஸ்ட்டு எல்இடி இங்கேருந்து பார்த்தா, ஆர்டினோ பக்கத்துலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு எல்இடி கொடுத்துட்றேன். அந்தமாரி நம்ம வந்து எல்லா வயரும் கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து D2 கொடுத்துறோம். இப்போ D3லேருந்து எடுத்து ரெண்டாவது எல்இடியோட பாசிட்டிவ் கொடுத்துட்றோம். சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம் ரெண்டாவது எல்இடியோட பாசிட்டிவ்க்கு. அதேமாரி D4லேருந்து எடுத்து மூணாவது எல்இடி, D4லேருந்து எடுத்து நம்ம மூணாவது எல்இடிக்கு கொடுத்துட்டோம். அடுத்து வந்து D5லேருந்து எடுத்து நாலாவது எல்இடி, D5லேருந்து எடுத்து நாலாவது எல்இடி. அது D6லேருந்து எடுத்து அஞ்சாவது எல்இடி, D7லேருந்து ஆறாவது எல்இடி கொடுத்துட்டோம். அடுத்து வந்து D8லேருந்து எடுத்து ஏழாவது எல்இடி, எல்இடியோட பாசிட்டிவ் எல்லாமே. அடுத்து வந்து D9லேருந்து எடுத்து கடைசி எல்இடி. இதோட லிஸ்ட்டு வந்து நான் கீழே சர்க்யூட் டயக்ராமில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்மளுக்கு ஆர்டினோ ஒர்க் பண்ணுற வைக்கிறதுக்காக ஒரு 5 வோல்ட் சப்ளை வேணும். அதுக்காக 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து HW பேட்டரியோட அந்த கனெக்டர் எடுத்து நான் வந்து அதில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் 7805 ஐசி எடுத்திருக்கேன். அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இல்லை நான் நிறைய வீடியோ இதை வச்சே நான் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா போய் பார்த்துங்க. அப்புறம் இன்புட் கொடுத்துட்டோம். ஐசிக்கு இன்புட் 9 வோல்ட்டோட இது கொடுத்துட்டோம். அடுத்து வந்து அவுட்புட்டுக்கான அந்த ஜம்பர் வயரை அதில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். நெகட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் மூணாவது லெக்கில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம 5 வோல்ட் ரெகுலேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணி அந்த ஐசியை வந்து அந்த பேட்டரியில் ஒட்டி வச்சிடலாம். ஐசி வந்து நம்ம வந்து அந்த பேட்டரியில் ஒட்டி வச்சிடலாம் க்ளூ போட்டு. அந்த ஐசி ஒட்டாமல் இருந்ததுன்னா அந்த சால்ட்ரிங் வயர் பிச்சுக்குன்றதுனால ஒட்டி வச்சிடறேன் நான். நீங்கள் வந்து அந்த ஸ்கேலில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்கேலு தேவையில்லன்னா பேட்டரியில் ஒட்டி வைக்கிறேன் நான். இப்போ நம்ம அந்த ஒட்டி வச்ச பேட்டரி எடுத்து நேராக அந்த ஸ்கேலில் கரெக்டாக ஒட்டிடலாம். எல்லாமே க்ளூ போட்டு தான் ஒட்டுறேன். அதுக்கப்புறங்க ஸ்கேலில் அந்த பேட்டரி நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரி ரெகுலேட்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்டினோவுக்கு நெகட்டிவ் கிரவுண்ட்லேருந்து எடுத்து அந்த D2 பக்கத்தில் இருக்கிற கிரவுண்ட்லேருந்து எடுத்து நம்ம வந்து நேராக அந்த எல்இடிக்கு ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரெசிஸ்டரில் தான் சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். அது பாருங்கள், அந்த ரெசிஸ்டரில் நம்ம வந்து அந்த கிரவுண்ட்லேருந்து எடுத்து அதில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்இடிக்கான கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த பேட்டரியிலேருந்து வர ஐசியிலேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து நம்ம கிரவுண்டுக்கும் 5 வோல்ட் சப்ளைன்னு அதிலே ஆர்டினோ நேனோ போர்டிலே போட்டிருப்பாங்க. கிரவுண்டு அதில் கொடுத்துடலாம், 5 வோல்ட் சப்ளை அதில் கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அங்கே ஆர்டினோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எனி டைம் எரிஞ்சினே இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று செட் பண்ணிப்போம். அந்த வயரில் ரெட் கலர் பாசிட்டிவ் வயரில் வந்து நான் ஒரு சுவிட்ச் ஒன்று செட் பண்ணிடுறேன். அது அந்த பேட்டரியில் ஒட்டி வச்சிடறேன் சுவிட்சை. இப்போ நம்ம அந்த ரெட் கலர் வயர் வந்து கட் பண்ணி நம்ம அந்த சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி நம்ம வந்து ஐசியிலேருந்து வர இதை அந்த சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம்.
சுவிட்ச் ஆனில் இருக்கிறதுனால ஆர்டினோ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆர்டினோ ப்ரோக்ராம் ஏற்கனவே பண்ணனால தான் லைட் எரியுது. இப்போ நான் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு வந்து இப்போ இது முடிஞ்சோடனே காட்டுவேன் பாருங்கள். பாருங்கள் லைட் எரியுது. இப்போ நம்ம வந்து ஆர்டினோ ட்ராய்டுன்ற ஒரு ஆப் ஒன்று தேவை நம்மளுக்கு. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேலே 3 டாட்ஸ் தெரியும். அதில் போய் நம்மளுக்கு ஸ்கெட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனால் ஓப்பன் போங்க. நான் வந்து ஃபைலை வந்து கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கேன், அதனால் கூகுள் ட்ரைவ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எதில் வேணால் வச்சுக்கோங்க, அதில் போய் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஃபைல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வேணால் டவுன்லோட் பண்ணிங்க. அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து ஆர்டினோ ட்ரைவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், இதுதான் நம்ம ஃபைலு. நான் வந்து அதில் வந்து யூடியூப்ன்ற ஒரு இது கொடுத்துருக்கேன் POV டிஸ்பிளேக்கு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுக்கணும். அது பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். கம்பைல் ஆகுது. கம்பைல் ஃபினிஷ்னு மெசேஜ் வந்துட்டு. இப்போ நான் வந்து OTG கேபிளை வச்சு நம்ம வந்து ஆர்டினோவை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிடலாம். OTG கேபிளை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதில் வந்து ஆர்டினோ நானோவோட HDMI கேபிள் இருக்கும், அதை பாருங்க. அதை வந்து நம்ம வந்து OTGயில் USB போட்டோம். நானோவில் வந்து நம்ம HDMI கேபிள் போட்டு ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அதில் போட்டோடனே நம்மளுக்கு வந்து அங்கே லைட் ஏரிய ஆரம்பிக்கும் ஆர்டினோவில். இதில் வந்து டிவைஸ் அட்டாச்சுன்னு ஒரு மெசேஜ் வரும். அது அப்லோட் கொடுத்துட்டேன், அப்லோட் ஆகுது. அப்லோட் ஃபினிஷ்னு வந்துட்டு அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம இது சுத்த இதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பண்ணோம். அது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு DC மோட்ரு ஒன்று தேவைப்படுது. அது வந்து நம்ம இந்தமாரி ஒரு 3/4 இன்ச்சு எல்போவில் வந்து நம்ம வந்து இது மோட்டரை க்ளூ போட்டு ஒட்டி வச்சிடலாம். நல்லா க்ளூ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுதான் மோட்ரு நம்ம அந்த எல்போவில் வந்து வெளில வரக்கூடாது, அந்தமாரி அப்ளை பண்ணோம். அதுதான் எல்போவில் வந்து நம்ம மோட்டரை ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு 3/4 இன்ச்சு PVC பைப் எடுத்து அந்த எல்போவில் கனெக்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டு வச்சிங்க, டிஸ்பிளேக்கு தெரியுற மாதிரி. நான் வந்து இந்த அளவுக்கு ஹைட்டு எடுத்துருக்கேன் பைப்பை. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு ரெடியூசர் தேவைப்படுது. அதை வந்து நம்ம வந்து கீழே கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க 3/4 இன்ச்சு அதில் கனெக்ட் பண்ணிட்டான். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பைப்போட நம்மளுக்கு பிளாஸ்டிக் மூடி தான் தேவைப்படுது. க்ளோசிங் மூடி. அதில் வந்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம மோட்டர்லேருந்து வர வயரை அதில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சைட்லேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஓட்டை வழியாக நம்ம வயரை வெளில எடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்காக. இது நீங்கள் ஸ்டாண்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் வந்து இது சிம்பிளாக இருக்குது இது பண்ணுறேன் நான். இப்போ நம்ம வந்து அந்த பைப்பையும் இதை வந்து நம்ம 6 இன்ச் அந்த பேஸில் ஒட்டி வச்சிடலாம். 6 இன்ச் க்ளோசிங் பேஸில் ஒட்டி வச்சிடலாம். 6 இன்ச்சு மூடி எதுக்கு எடுத்துருக்கேன்னா அது கொஞ்சம் அகலமாக இருக்கும், நல்லா நிற்குன்றதுக்காக தான் அதை ஒட்டி எடுத்துருக்கேன் நான். 6 இன்ச்சில் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பைப் ஒட்டி வச்சிடலாம். அதுதான் நம்ம ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. அது பாருங்கள், மோட்ரு ஸ்டாண்டு எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேலோட கரெக்டாக அதை நீங்கள் கரெக்டாக சுற்றி பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து நம்ம மோட்ரு ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணுற ஒரு இது ஒன்று வச்சுருவோம். பாருங்க, கனெக்டிங் ஷாஃப்ட் கனெக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒன்று நாங்கள் ஸ்கேலில் ஒட்டி வச்சுருக்கேன். அது நீங்கள் மோட்டரில் வச்சு சுற்றி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு. அப்போ தான் அதை ஒட்டி வைக்கிறதுக்கு கரெக்டான இது இடம் தெரியும். இல்லைனா ஒழுங்காக சுற்றாது. அது கரெக்டாக நடுவில் ஒட்டி வச்சிங்கன்னா ஒழுங்காக சுற்றாது, ஒரு ஓரமாக தான் வரும். அது
இப்போ நம்ம அவுட்புட் பார்த்துருக்கோம். அது பாருங்கள், அது வந்து யூடியூப்னு தெரியுது. நம்ம கேமரா வந்து ஃபோனில் எடுக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக கிளியர் ஆக மாட்டேங்குது. யூடியூப்னு கரெக்டாக அதில் நம்மளுக்கு நேரில் பார்த்தா கரெக்டாக தெரியுது, கேமராவில் பார்த்தா நம்மளுக்கு யூடியூப்ன்றது கொஞ்சம் மங்களாக தெரியுது. இருந்தாலும் கரெக்டாக வருது அவுட்புட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த POV டிஸ்ப்ளே பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கல கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது தப்பு இப்போ ஏதாவது தெரிஞ்சதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படின்னா சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.